ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு 3 அல்லது ஒரு 4 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்மை தருவேன் என்று சொல்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மாற வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்போ வாசித்தபடி முதல் 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லேவியராகமம் 26. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்ற வார்த்தை என்னன்னா, விக்கிரகங்களை நமக்கு உண்டாக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, விக்கிரக ஆராதனை செஞ்சவங்க, உண்மைதான். ஆனால் சபைக்குள் ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது. அநேகர் வெளியில உள்ள விக்கிரக ஆராதனையை தான் நம்ம பார்க்குறோம். வெளியில நான் விக்கிரக ஆராதனை விட்டுட்டேன், நான் வெளியில சிலை வழிபாட்டை நான் விட்டுட்டேன், வெளியில புனிதர்களுடைய வழிபாட்டை நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். வெளியில என்ன நடக்குது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்றி நம்ம வேற யாரையும் நாம் நமஸ்கரிக்க கூடாது, வணங்கக்கூடாது. அப்ப இயேசு இருக்கிற இடத்துல ஒரு புனிதர் இருக்கிறார், இயேசு இருக்கிற இடத்துல அன்னை மரியாள் இருக்காங்க, இயேசு இருக்கிற இடத்துல ஒரு விக்கிரகம் இருக்குது. அப்ப சப்ஸ்டியூட்டா ஆண்டவராகிய தேவனுக்கு பதிலாக ஒன்றை வைத்து வழிபட்டோம். அதற்கு பேர் என்னது? விக்கிரகம். இப்ப அதை தூக்கி எல்லாம் எரிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டோம்? இப்ப ஆண்டவர்கிட்ட எங்க ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு மெய்யான தேவன் சொல்லிட்டு வந்தாச்சு. இப்ப உள்ள வந்தாச்சு. இப்ப அதே கான்செப்ட் தான் ஆண்டவர் சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்குன்னு சொல்றார். என்ன விக்கிரக ஆராதனை? சபைக்கு வந்தும் ஆண்டவரை தேடியும் ஆண்டவருக்கு பதிலாக வேற ஒன்றை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருப்போம். அதாவது விக்கிரகம்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு பதிலாக ஆண்டவரை வைக்கிற இடத்தில் எதை வைத்தாலும் அதை ஆண்டவர் எதா பார்க்கிறாரு? விக்கிரகமாக தான் பார்க்கிறார். அப்ப உங்கள் இருதயத்தில் முதல் இடமாய் யார் இருக்கணும்? ஆண்டவர் சொன்னது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப இருதயத்துல முதல் இடமாய் ஆண்டவரை நீங்க வைக்கலைனா அதுக்கு பதிலாக நீங்க என்ன வச்சாலும் ஆண்டவர் அதை விக்கிரகமாக பார்க்கிறார். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு வேதனை பெருகும். அப்படின்னா யாரு? சுருவத்தை கும்புறவங்களுக்கா? சபைக்குள்ள இருந்தும் கடவுளை வைக்கிற இடத்துக்கு பதிலாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய அதை நம்ம ரிஸ்க் எடுத்து வர முடிகிற இடத்துல நம்ம அதை ஆராதனை தவிர்த்து நம்ம வேற ஒன்றை செய்யறோம். கடலுக்கு போறவங்க அது பிரச்சனை கிடையாது, அதுவும் பிரச்சனை தான். அது நம்ம வேற வழி இல்லை, நம்ம போய் கொண்டிருக்கோம். ஆனா கரையில நம்ம இருந்து கொண்டு ஒரு ஆராதனைக்கு அட்டன் பண்ண முடியலைனா, சண்டே சொல்றேன், மண்டே உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஃபோன் அடிக்கும் போதே முடிஞ்சா வாங்கன்னு தான் இந்த வார்த்தையில சொல்லுவேன். ஆனால் மனசுக்குள்ள எப்படியாவது வரணுன்றவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா இதை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் சண்டே உங்களுடைய சர்ச்சுக்கு என்ன பண்ணணும்? நீங்க போயாகணும். நீங்கள் சபைக்கு போகாமல் நீங்கள் எதை செய்தாலும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? என் சபைக்கு பதிலாக என் தொழிலை என்ன பண்ணிடுறேன்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், இதுதான் நாம் நிறுத்துகிற விக்கிரகம். அல்லேலூயா. இவர்களுக்கு வேதனை பெருகுமா? இவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. என்ன என்று வேறொரு தெய்வத்தை நீ வணங்க வேண்டாம் என்று சொன்னாரே. அப்ப ஆண்டவர் வைக்கிற இடத்துல வேற ஒன்று நம்ம வைக்கும் பொழுது அதை ஆண்டவர் எதா பார்க்கிறாரு? விக்கிரகமாய். தொழிலா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம். குடும்பமா இருக்கலாம். சில பேர் குடும்பம் இருப்பாங்க, சில பேர் பிள்ளைகள் என்று இருப்பார்கள். நிறைய பேர் பொருளை தான் அதிகமாக இருதயத்தில் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. சிலர் ஜாலியா வாழணும், சுகபோகமா என்ன பண்ணணும்? வாழணும் எல்லாம். அப்புறம் சிலருக்கு சோம்பேறித்தனம், அதாவது கடவுளை முன்னாடி வைக்காம அதிகமாக தூங்கினா கூட தூக்கம் என்னது சொல்லுங்க? விக்கிரகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவரை மறந்துட்டோம்னா விக்கிரகம். இல்ல என் குடும்பம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், விக்கிரகம். என் தொழில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், விக்கிரகம். என்னென்ன காரியத்தை முன்னாடி வைக்கிறோமோ அது எல்லாம் விக்கிரகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை யாருக்கு ஆண்டவர் எழுதினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதினார். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் நீங்கள் உண்டாக்க வேண்டாம். நம்மளே தான் உண்டாக்கிக்கிறோம். சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்திரித்த கல்லை நமஸ்கரியாமலும் இருக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பேன். வச்சுட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? நமஸ்கரிக்க ஆரம்பிச்சோம். அவர் சொல்ற வைக்கவே செய்யாதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம், அப்புறம் அதை வணங்கிடுவோம். அல்லேலூயா. ஒரு குரங்கு வேலை இல்லாமல் இருந்துச்சான். ஒரு கதை தான் இது. அப்போ ஒரு முனிவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் குளிச்சுட்டு வர்றேன், என்ன பண்ணு, இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணு கையில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்படின்னா நீ பாஸ் ஆகி இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம், உனக்கு ஒரு போஸ்டிங், மேனேஜர் போஸ்டிங் தரேன்னு சொல்லிச்சான். குரங்குக்கு ஏன் மேனேஜர் போஸ்டிங்னா, குரங்குக்கு வேலை தேடும்னா அதுக்கு மேனேஜர் போஸ்டிங் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது கதை தானே. அப்போ வச்சுட்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாரான். குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான்.
பார்த்துக்கிட்டே இருந்தோடனே ஐயோ அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வருதுன்னு என்ன பண்ணிடுச்சு குரங்கு, கண்ணை மூடிச்சு. அப்புறம் மோந்து மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துச்சான். அப்புறம் மோந்தே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு உரிச்சு பார்த்துச்சான். உரிச்சு பார்த்தது வாயில போட்டுட்டு வேலையும் வேணாம் ஒண்ணு வேணான்னு ஓடியே போயிடுச்சான். ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரகத்தை முதலாவது நிறுத்த வேண்டாம். விக்கிரகத்தை நிறுத்திட்டாலே வணங்குற இடத்துக்கு என்ன பண்ணிடுவோம், வந்துடும். நிறுத்துறேன்னா புரியுதா, வாய்ப்புகள் கொடுக்க கூடாது. ஆண்டவரை தேடுறதை விட்டு உங்களுக்கு வேற ஒரு காரியத்துக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மண்ணா என்ன ஆகுமா, 6வது நாள் 2 தினையா வரும், 2 தினையா. மற்ற நாள்ல மண்ணாவை சேர்த்து வைக்க நினைச்சாலும் வைக்க முடியாது, அது புழுத்து போகும். ஆனால் 6வது நாள், அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் என்ன சொல்றாரு, நாளைக்கு என் பிள்ளைகள்லாம் ஆராதனைக்கு வரணும், அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஆராதனைக்கு அப்ப சாப்பிட முடியாது, அதனால முந்தின நாள் மட்டும் 2 போர்ஷனா என்ன பண்ணுங்க எடுங்கன்னு சொல்றாரு. 2 பங்கா எடுக்கிறாங்க. அது மட்டும் பூச்சி பிடிக்காம என்ன பண்ணுது இருக்கு. நீங்க ஆண்டவருக்காக கொஞ்சம் நீங்க கரையில் இருக்கிறவங்க உங்க ஆராதனை வேலையை ஒழுங்குபடுத்தி அதை செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்க தொழில் பூச்சி பிடிக்காது, அது ஆசீர்வாதமா இருக்கும். அவர் இரட்டத்தனையாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப சொரூபங்களை நீ நிறுத்த வேண்டாம். நிறுத்துறதுனாலதான் நம்ம என்ன பண்றோங்க, வணங்க போகிறோம். பைபிள்ல நிறைய விக்கிரக ஆராதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:5 பொருளாசையாகிய விக்கிரகம் எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 3:5. இன்னொருத்தவங்க பிலிப்பியர் 3:19 எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கொலோசியர் 3:5 வாசிங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, பொருளாசை மட்டும் எங்க ஆண்டவர் வைக்கிறார், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்ப அதிக பொருளை சம்பாதிக்க வேண்டும், அதிகமான பொருளாசை, பண ஆசை அப்படி நிறைஞ்சு அதுக்கு முதலிடம் கொடுத்து தேவனை ஒதுக்குறோம்னா ஆண்டவர் அங்க வைக்கிற இடம் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பிலிப்பியர் 3:19 போடப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு தேவனை ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். விசுவாசிகளுக்கு ஒரு விதமான தேவன் இருக்கிறார்கள் இயேசுவை தவிர. அந்த தேவனுக்கு அவர் வச்ச பேரை பாருங்களேன். பிலிப்பியர் 3:19. அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன், அவருடைய தேவன் யாரா, வயிறு. வயிறு தான் அவருடைய தேவன். ஹல்லேலூயா. வயிற்றுக்காக வாழ்கிற விசுவாசிகள். வயிற்றுக்காகனா வயிற்று பொழப்புக்காக, சாப்பாட்டுக்காக. அதாவது ஆண்டவர் சொன்னாரு, உன் உணவை பார்க்கல உன்னுடைய உடல் என்னது, என்னன்னா சாப்பிட்றதுக்கு இதுக்குள்ள போயிருது. ஆனா இந்த உடம்பு நரகத்துக்கு போக போறங்கிற கவலை என்ன இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற, உணவு முக்கியமா உடல் முக்கியமான்னு பார்த்தா எது முக்கியமா இருக்குது, உடலை வேகாம நரகத்துல விடாம பாக்குறதா முக்கியம். உடலுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, முக்கியம் தான். அதை விட இந்த உடம்பு நரகத்துக்கு போகாம இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிலிப்பியர் 3 நான் மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாருமே பைபிள் வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அதை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன். அவங்க தேவன் யாரா, வயிறு தான் தேவன். ஏன் இங்க வயிறு தேவன் சொல்றாரு, என்ன வயிறு என்ன சாமியா, அப்படி ஏதாவது சாமி வயிறு சாமின்னு இருக்கா, அப்படி இல்லை. அவர் சொல்றாரு வயிறை தான் இவங்க முதலிடத்துல வைக்கிறதுனால வயிறை எங்க என்ன சொல்லிட்டார் ஆண்டவர், தேவன் சொல்றாரு. இவர்களுடைய தேவன் வயிறு. ஏன் இதை சொல்றாரு, கீழே வாங்க. தேவன், அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு பிரேயர் பாயிண்ட் வச்சாலும் இவங்களுடைய ஜெப குறிப்பு எதுவா இருக்கும் சொல்லுங்க, வயிற்றுக்காக தான் இருக்கு. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர போஸ்டர்லாம் அடிச்சு கூட்டு போய் அங்க போய் ஜபத்தை பார்த்தா வயிற்றுக்காகவே இருக்கும். என்ன வயிற்றுக்கு, ஆண்டவர் அல்சர் வரக்கூடாது, ஆண்டவரே குடல் வாழ் வரக்கூடாதுமா, இல்லை ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வாதம், அதான் அதை பண்ணும், இப்படி ஆசீர்வதி, அப்படி ஆசீர்வதி, அப்படி எல்லாமே கரெக்டாக வந்து வயிற்றுல தான் நிற்கணும். அதான் அவருடைய தேவன் வயிறு. ஆண்டவர் ஆன்மாக்காக வந்தார், வயிற்றுக்காக ஒன்றும் வரவில்லை. ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் வயிற்றுக்கு தேவன் இல்லை, அவருடைய ஆத்ம நேசர், ஆத்மாவுக்கு தேவன். ஏன் வயிறுன்னு சொல்றாரு, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமியை பத்தி தான் சிந்திப்பாங்க, வானத்துக்கு கீழே தான் அவங்களுடைய நோக்கமே. சொல்லிட்டு சொல்றாரு, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. 20 நம்முடைய குடியிருப்போ. இந்த வசனம்லாம் நிறைய ஊழியக்காரங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நிறைய சபைகள்ல இதை பற்றி பேசுவது கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. வயிறை தேவனாய் வைத்திருக்கிறவர்களுடைய ஜபமும் சிந்தனையும் ஆவி ஆத்மா எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளை பத்தி தான் இருக்கும். அவங்க ஜப குறிப்பு அதுவா தான் இருக்கு.
தனியாக போய் ஒரு பாஸ்டர்கிட்ட உட்காந்து பேசுனாங்கன்னா என்ன பேசுவாங்க? நீங்களே பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட பேசணும்னு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பேசுவீங்க? போய் பாஸ்டர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி பைபிள் படிக்கிறது? இது எப்படி எனக்கு புரியலையே, இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு தானே நம்ம பேசுவோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பாஸ்டரில் போயிட்டு பெரிய பெரிய ஜெப விண்ணப்பத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்படி செய்யணும் ஆண்டவர், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இதுக்காகலாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள்கிட்ட சந்தேகத்தை கேட்கறத பொறுத்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு ஆள் வந்து இப்படி பைபிள் புரியல, ஜெபம் பண்ண முடியல, எனக்கு முன்னாடி மாதிரி ஆண்டவருடைய அன்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் வந்து அவங்களுடைய அதாவது தேவைகளுக்காக ஜெபிக்க சொல்ல, நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா தேவனை தேடுவதே அதனுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. அப்ப பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்க பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ இதான் விசுவாசியுடைய உண்மையான நிலை. இப்படித்தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசியுடைய நிலை என்ன? நம்முடைய குடியிருப்பு இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா இதுக்காக ஜெபம் பண்ணுவோம், குடியிருப்புக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது, அவர் வருவதற்காக காத்து கொண்டிருப்போம். இந்த பூமி எல்லாம் குப்பையும் தூசியுமாய் நமக்கு என்னப்படும். இதே பிலிப்பியர்ல தான் சொல்றாரு, எனக்கு எல்லாமே குப்பையும் தூசியுமாய் நான் எண்ணுகிறேன், பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடி நான் என்ன பண்றேன், எதற்காக பிடிக்கப்பட்டனோ நான் அதற்காகவே ஓடுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப லேவியர் 26:1 சொல்றது, உங்களுக்கு விக்கிரக ஆராதனையை உண்டு பண்ண வேண்டாம். ஆமென். அப்புறம் சொல்றாரு, உங்கள் ஓய்வு நாளை என்ன பண்ணுங்க, ஆசரிப்பு. அது தேவனுக்கு செய்ய வேண்டிய நம்ம என்ன கடமை. இதையெல்லாம் செஞ்சா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஒரு 3 அல்லது 4 ஆசீர்வாதங்களை குறித்த நேரத்துக்குள்ள நான் வேகமா சொல்லி முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட், இப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்க வாழ்ந்து ஆண்டவர் வர காத்திருந்து நீங்க நல்ல பயபக்தியோடு வாழ்ந்தா வர வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, நீங்கள் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? திருப்தியாக்குவார். எத்தனை பேர் திருப்தியாகணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குவாரா? 5வது வசனத்தை வாசிங்களேன். 26:5 வாசிக்கும் போது பாருங்க, திருப்தி ஒரு மனுஷனுக்கு வேணும். இடையில எதுவுமே வெறுமையாக கூடாது. தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளும் புறமும் மேய்ச்சல் அடைவான். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்க வந்துட்டு நீ விக்கிரகங்களை உண்டு பண்ணாம என் ஓய்வு நாள் ஆசரிச்சு நம்ம பயபக்தியா இருந்த அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் என்னவா இருப்பீங்களா? திருப்தி ஆவீர்கள். இங்க சொல்றாரு, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். போரடிப்பு காலம்னா நெல் அடிச்சு நெல்லை சேர்க்கிறது. இது எதுவரை இருக்குமா? சேர்த்துக்கிட்டே இருப்பான். எப்ப இது ஸ்டாப் ஆகுதுன்னா திராட்சை பழம் பழுக்கும் காலம் வரைக்கும். இப்ப நெல் எல்லாம் அரிசி எல்லாம் எடுத்து பயிரெல்லாம் எடுத்து முடிகிற கண்டிஷன்ல, அதாவது முடிகிறதுக்கு முன்னாடியே இப்ப என்ன சீசன் வந்துருது சொல்லுங்க? திராட்சை பழம் சீசன். இப்ப திராட்சை பழம் முடிகிற அந்த நாட்களுக்குள்ள அதை பறிச்சுக்கிட்டே இருக்கும் போது அடுத்து என்ன ஆயிருது? விதைப்பு சீசன் என்ன ஆயிருது? மாறி 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 இடையில கேப்பே இல்லாம கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம கேப் இல்லாம ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தால் எந்த கேப் இல்லாம கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க முதலிடத்தை கொடுப்பீர்களானால் எதுவுமே உங்க குடும்பத்துல ஸ்டாப் ஆகாது. ஒவ்வொரு காலத்திலையும் அழகாய் 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 நடத்தி அவர் நீதிமானை பசியினால் என்ன பண்ண விட மாட்டாரா? வருந்தவே விட மாட்டார். நிச்சயமா சுற்றிலும் பஞ்சம் இருக்கிறது. அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? சாரிபாத் விதவியினுடைய வீட்டில் நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி அழகா நடத்துறாரு ஒரு தேவ மனுஷனை. எல்லார் வீட்லையும் பஞ்சம், பஞ்சமே இல்லைனாலும் ஒரு விதவை வீட்டில் சாப்பாடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பஞ்சத்தின் நடுவே ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அவள் ஒருபடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடைசியா சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோன்னு சொல்றான். அவ தற்கொலை பண்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுவோம்? செத்துரும். சாக தான் போறோம், கழுதே சாப்பிட்டுட்டு சாகண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி வெயிட்டா எல்லாத்தையும் பண்ணிடுவோம் சொல்லிட்டு எல்லாம் சமைக்க போகும்போது நம்மால் போய் ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்டார். அப்புறம் பார்த்தாரு அந்த அப்பமையும் எண்ணெயும், நீ என்ன பண்ண எனக்கு தா, அதோட நானே இங்க சாக போறேன், இதையும் பிடிங்கி திங்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரா. ஆனா அவ அப்படி நினைக்காம ஊழியக்காரர் கேட்கிறாருன்னு என்ன பண்ணிட்டா? கொடுத்துட்டா. கொடுத்ததுதான் தாமதம். 3 ஆண்டுகளும்
அவ வீட்டுல அப்பமும் தண்ணீரும் எண்ணெயும் குறையவே இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனோட ஆண்டவர் இருந்தா எப்படி ஆண்டவர் அவனை நடத்துவார்? நம்ம தான் ஆண்டவர் நம்மளை கையை விட்டுட்டு அப்படியே அனாதையா விட்டு பசியில வாட விட்டுருவாருன்னு நம்ம தான் பயந்துக்கிட்டு ஆவான்னு அலைகிறோம். ஆண்டவர் விதவையை கொண்டு 3 ஆண்டுகள் போஷிக்க முடியுமானால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பின்பற்றி ஆண்டவருக்காக வாழ்கிற உங்களை என்னையும் இடைவிடாமல் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வீட்டுல இடைவிடாமல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இந்த வசனத்தை காமிச்சு அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பசினால என்ன பண்ணக்கூடாது, வாடி போகக்கூடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும், ஆனா என் பிள்ளை என்னவா இருக்கக்கூடாது, பட்டினியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னை அப்படி நடத்துவீரா. ஆனா அதே வசனத்துல சொல்லுகிறார், உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்ட விரும்புறேன். அதே இதுல 26வது வசனம், 26வது அதிகாரத்துல 26வது வசனத்துல இதே இது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருமா? அதுல இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றணும்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழணும். 26 பாருங்க. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் என்ன பண்ணுவாங்களா, உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க அப்பம் என்னும் ஆதரவுகோலை, சாப்பாடு தான் நமக்கு ஆதரவு. சாப்பாடு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனா சாப்பாட்டுக்காகவே நம்ம என்ன பண்ண முடியாது, வாழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். நீ எனக்காக வாழு மகனே மகளே, உன் வீட்டுல சாப்பாடு குறையாம நம்ம என்ன பண்ணுவேன் பார்த்துக்கொள்ள. அந்த ஏழை விதவை நல்லா கவனிங்க, சாப்பாடை தியாகம் பண்ணாலா இல்லையா? எனக்கு வேணும்னு சொன்னாலா? அவளுக்கு ஏழை விதவைக்கு ஒரு பிடி கைமாவும் அந்த எண்ணெயும் வயிறல்ல. எலியாவே அவருக்கு அந்த இடத்துல தேவனாக தெரிந்தார். சாப்பாடை தள்ளிட்டு கடவுளுடைய மனுஷனை தேடுனா அதனால அவளுக்கு பஞ்சத்திலையும் கர்த்தர் சாப்பாடை கொடுத்தார். அவளுக்கு புரிஞ்சுச்சா? அவ ஒருவேளை ஒரு பிடி மாவும் அந்த எண்ணெய் எனக்கு வேணும், நீங்க வேண்டாம் எலியாவே போங்க அங்கிட்டுன்னு விரட்டி விட்டா அவ சாப்பிட்ற கடைசி சாப்பாடு அதுதான். ஆனா சாப்பாடை தள்ளி கடவுளை தேடுறதுக்கு சமமா எலியாவை தேடுனா பாருங்க, 3.5 வருஷம் அங்க எவனுமே சாப்பிடல. ராஜா வீட்டுல கூட பஞ்சம், ஆனா இந்த ஏழை விதவை வீட்டுல கர்த்தர் சாப்பாடையும் அப்பங்களையும் எண்ணெயும் தந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், அப்பம் இன்னும் ஆதரவுகோல் சில இடங்களில் முறிக்கப்படுகிறது. சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றான், எவ்வளவு பெரிய கொடிய நிலை தெரியுமா? சாப்பாடு இல்லாம. அது ஒரு விசுவாசி சாப்பாடு இல்லாம வாழக்கூடாது. ஒரு விசுவாசி பஞ்சத்திலேயே வாழக்கூடாது. பஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்ச நாட்கள் இருக்கலாம், ஆனால் அது தொடர்ந்து கொண்டே வரக்கூடாது. ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் பஞ்சத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு அவர் உணவளிக்கிறவர், ஆகாயத்து பறவைகளுக்கு உணவளிக்கிறவர், உங்களுக்கு எனக்கு நிச்சயமா அவர் உணவளிப்பார். ஆனா இங்க சொல்லுகிறார், அவர்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் என்ன பண்ணுவேன், முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பிலே, ஒரு அடுப்பு தான் இருக்குமா, 10 ஸ்திரீகள் போட்டி போட்டு சுட்டு, நான் நினைக்கிறேன் இந்த ஒரு அடுப்பு அவன் அடுப்பா தான் இருக்கும். அவன் அடுப்புல சுட்டு வேணா தரேன்னு சொல்லியிருப்பான். அவன் அடுப்புல சுட்டு 10 பேர் ஒரு அப்பத்தை சுட்டு அதை திரும்ப நிறுத்தி யாருக்கு கொடுக்குறாங்களா, அவங்களுக்கே கொடுக்குறாங்க. அதாவது இதுல என்ன புரியுதுன்னா, அடுப்பு என்னோடது, காசு என்னோடது, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அப்பத்தை வாங்கி சாப்பிட்டாலும் எனக்கு திருப்தியே இல்லை. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? கடினமான உழைப்பு உழைக்கிறோம், ஆனால் நம்மால் அதை அனுபவிக்க முடியல. அதான் இதுல விளங்குது. ஒரு அடுப்புல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சுட்டு அதுல லைன்ல நின்று காசு கொடுத்து நான் வாங்குறேன், அது கூட என் வயிற்று என்ன பண்ண மாட்டேங்குது, நிரப்ப மாட்டேங்குதுன்னா அந்த உழைப்பு என்னத்திற்கு? அந்த உழைப்புல ஒரு சாபம் இருக்கு இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலையே. அதுக்கு முன்னாடி திராட்சரசம் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், அடுத்து விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சரசம் இருக்கும். அப்படித்தான கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆதரவுகோல் முறிக்கப்படுகிற ஆசீர்வாத குறைவு நம்முடைய குடும்பங்களில் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நீங்க மட்டும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, உங்க வீடுகளில் கர்த்தர் இப்படி நடத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா, நான் திருப்தி அடையும்படி என்னை நீர் போஷிப்பீராக, என் பிள்ளைகளை நீர் போஷிப்பீராக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து பாருங்களேன், தத்தளிப்பு இல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானமான வாழ்வை தருவார். விக்கிரகங்களை விலக்கி பயபக்தியோடு வாழ்ற குடும்பங்கள்ல கர்த்தர் தத்தளிப்பு இல்லாமல் பார்த்து கொள்வார். இந்த 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிற
26:6. சரி, ஆளாளுக்கு போட்டி போட்டு படிக்கிற மாதிரி தெரியுது, ஆனா யாருமே படிக்கல. சரி, நானே படிச்சுறேன். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. அப்படியே 37க்கு வாங்க. 37க்கு வாங்க. இந்த வசனத்துக்கோட அர்த்தம் என்ன? 37ல தான் இருக்கிறது. 26ல 37ல துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள், உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இல்லை. இது வசன விக்கிரக ஆராதனை செய்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதவங்களுக்கு வருகிற சாபம். ஆண்டவர் சொல்றாரு, அதுபடி நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு தத்தளிப்பில்லாமல் சமாதானத்தை உன் குடும்பத்தில் நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் இந்த 37 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். துரத்துவார் இல்லாமல் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடுவான். நிறைய குடும்பங்கள் அப்படிதான். பயம், யாருமே துரத்த மாட்டோம், என்ன பண்ணுவோம்? ஓடும். அப்படின்னா ஒரு பயப்படுற காரியமே இருக்காது, ஆனா நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுவோம்? பயம் இருக்கும். சின்னதா ஒரு நியூஸ் கேட்ட உடனே ஒரு பயம் இருக்கும். ஒரு உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். பெரிய புயல் அடித்து கொண்டிருந்தது. அந்த போட்ல ஒரு சீசனும் ஒரு குருவும் போனார்கள். அப்ப கேட்டாரு, சீசன் ரொம்ப பயந்துட்டான், குரு பயப்படாம இருந்தார். சீசன் பார்த்து கேட்டாரு, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, உடனே தன்னுடைய உரையிலிருந்து பெரிய கத்தி எடுத்து அந்த சீசனை திடீர்னு குத்த போயிட்டார். குத்த போனவன் கண்ணு கூட இமைக்காம அப்படியே உட்கார்ந்துருந்தான். அப்ப கேட்டாரு, இவ்வளவு பெரிய பட்டயத்தை வச்சு உன்னை வெட்ட வந்தேன், குத்த வந்தேன், நீ ஏன் பயப்படல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், நீர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, எனக்கு நீங்க எவ்வளவு பிரியமான குரு, எப்படி நீங்க உங்க கத்தி வச்சு என்ன பண்ணுவீங்க, என்னைய குத்துவீங்கன்னு கேட்டாராம். அப்பதான் அவர் பதில் சொன்னாரா, இது மாதிரி தான் கடவுள் எனக்கு மிகவும் பிரியமானவர், கடவுள் என்னை மிகவும் நேசிக்கிறார், இந்த காற்றும் கடலும் என்னை மூழ்கடிக்காது என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குன்னு சொன்னாரா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப தெரியுமா பயம் வரும்? நீங்க தேவனை விட்டு எப்ப விலகுறீங்களோ அப்ப யாருமே உங்களை துரத்த மாட்டாங்க, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், திடீர்னு இப்படி எச்சி துப்புனேன், சகப்பு கலர்ல வந்து. என்ன கலர்ல வந்துச்சு? உடனே என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க? பயப்படாம விசுவாசத்தோட சொல்ல மாட்டேன், நேரம் ஓடி போய் போனை எடுத்துட்டு போய், ஏன் பிளட்டு வாயில இருந்து வருது துப்பும் போது? அவன் சொல்றான், மேபி ஒரு டியூபர்குலோசிஸா இருக்கலாம், அதான் டிபியா இருக்கும், இல்லைன்னா கேன்சரா இருக்கும், நீங்க உடனடியாக டாக்டரை அணுகுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் தான் பார்த்தா செம்பருத்தி போய் பிச்சு தின்னுட்டு வந்து வரும்போது அது தக்கைய உருண்டு கீழே விழுந்திருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த நெஞ்சில இருந்து ஒரு புயல் அடிக்கும் பாருங்க, அப்படி எலும்பு பாருங்க. அதான் தத்தளிப்பின் பாத்திரம். தத்தளிப்புனா என்ன? அப்படி குழம்பு கொதிச்ச மாதிரி இருதயம் ஒரு டயத்துல கொதிச்சு. அங்க ஒரு ஆக்சிடென்டா, உங்க மகமாதியா இருக்குன்னு சொன்னா இவங்க அப்படியே ரொம்ப கூலா இருப்பீங்களோ, நெஞ்சு அப்படியே வெடிச்சு ப்ரெஷர் எகிரிடும். இப்படி ரத்தம் வந்த உடனே நான் ஓடி போய் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து, அப்போ என்னாச்சோ அப்படி என் மகளெல்லாம் பரிதாபமா இந்த வாழ்வை மயத்துல மாதிரி கடைசியெல்லாம் அப்படியே பார்த்தேன். கடைசியில் திண்டது செம்பருத்தி பூ, அட பக்கி அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படி ஆகி போச்சு. அப்போ ஏன் இந்த தத்தளிப்பு, ஏன் துரத்து வரலாம ஓடுறோம்? கர்த்தரோட நெருங்கி இருந்தா நான் ஏன் பயப்படணும் சொல்லுங்க? அல்லேலூயா. அப்படி ஏதோ ஒண்ணு வந்தாலும் ஒரு நீதிமான் பதறவே மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட நெருங்கி இருக்கிறதை பொறுத்து தான் நீங்கள் பயப்படுவீர்கள், பயப்படாமலும் இருப்பீர்கள். நம்மள நிறைய விஷயம் பயமுறுத்துகிறது. அதை தான் சொல்ற, துரத்துவார் இல்லாமல் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடு. சின்ன கெட்ட நியூஸை கேட்டாலும் உங்க இருதயம் அப்படியே நம்பும். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஆச்சரியமான விஷயத்தை பாருங்களேன். கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் பேசியிருப்பார், மகனை உன்னை கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். அதை நம்பவே மாட்டோம். அதை யாராவது நம்புறீங்களா? நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு தெளிவா பேசியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்பவே மாட்டோம். ஆனா பிசாசு உள்ள இருந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அதை என்ன பண்ண? 100% நம்ம தான் விசுவாசி. பெரிய விசுவாசி யாரு? நம்ம தான். ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உண்மையில் ஒருவனும் கைப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப பேசுவாரு. தேவனே பேசுறது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. யாருக்காவது உங்களுக்கு கனவுல சொப்பனத்துல
இல்லை இங்கே ஃபுல்பிட்லேருந்து இப்படி வார்த்தை வருதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், பரலோகத்தில் ஆர்டர் பிறப்பிக்காமல் எங்கள் வாயிலிருந்து வார்த்தை வராது, உங்கள் கனவுலையும் வரா. பரலோகத்தில் எழுதப்பட்டது தான். அப்போ பரலோகத்தில் எழுதப்பட்டு நீங்கள் பயந்துருக்க காரியத்தை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத நான் உன்னோட இருக்கேன்னு தெளிவாக பேசியாச்சு. நம்பவே மாட்டோம். அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ இந்த காரியத்தில் அவ்வளோதான் சொல்கிறத 100% பிசாசை விசுவாசிப்போம், தேவனை நாம் விசுவாசிப்பது கிடையாது. இதுதான் துரத்துவார் இல்லாமல் ஓடுகிறது. ஆண்டு சொல்றார், உன்னை யாரும் துரத்துலடா மகனே, உன்னை யாருமே துரத்தல, நான் உன்னோட கூட இருக்கேன். ஆனால் நமக்கு ஒரு பயம், என்னை யாரோ என்ன பண்ணுது, துரத்துது. என் தொழில் இப்படி ஆயிரும், என் பிள்ளை இப்படி ஆயிடுவாங்க, எனக்கு வாழ்க்கை இப்படி ஆயிரும். பயந்து பயந்தே செத்து போய் விட்டார்கள். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. தேவையில்லாத பயம். அடுத்து ஒருவர் மேல் என்ன பண்ணுவாங்களா, ஒருவர் விழுவாங்க. அப்போ அதுன்னு என்ன தெரியுமா, தேவையில்லாத விஷயத்தில் பயந்து தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்க, குற்றம் சாட்டுவாங்க. என்ன சாட்டுவாங்க, ஒன்னாலதான் இந்த குடும்பம் இப்படி ஆச்சு, நீ சரியா இருந்தா அப்படியா இருக்கு, நீ சரியா இருந்தா அப்படியா இருக்கு, நீ சரியா இருந்தா இருக்கு, நீ ஜெபம் பண்ணாதனாலதான். இவங்க ஏதோ நீதிமான் மாதிரி என்ன பேசுவாங்க, நீ ஜெபம் பண்ணாதனாலதான் நம்ம குடும்பத்தில் என்ன ஆயிடுச்சு இப்படி நடந்துச்சு. மாத்தி 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 குறை சொல்லி மாத்தி மாத்தி ஒன்னாலதான் நான் கெட்டேன், என்னாலதான் நீ கெட்ட, உங்களாலதான் தொழில் போச்சு, உங்களாலதான் இது போச்சு. தேவையற்ற பயம், துரத்துவார் இல்லாமல் ஓடுகிறது தான். ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு விசுவாசி இருப்பார்லனால் இதான் அந்த நிலைமை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அப்படி வச்சிருக்க மாட்டேன், உன் தேசத்திலே நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடிக்கு நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். நல்ல ஒரு தூக்கம், நிம்மதியான தூக்கம். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உள்ள. துஷ்ட மிருகம்னா திடீர்னு வர்ற பிரச்சனைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு விலைக்கு பாதுகாப்பா. ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கிறேங்க, ஆபிரகாமுக்கு நான் சொல்லாம நான் உன்னையும் செய்யவே மாட்டேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தில் வாங்கிருங்க. என் குடும்பத்தில் என்ன நடந்தாலும், நான் ஒரு தேவ மனுஷன், நல்லதோ கெட்டதோ என் வீட்டில் என்னிட்ட சொல்லாம நீங்க என்ன பண்ணக்கூடாது. கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? என்கிட்ட சொல்லாம என்ன பண்ணாதீங்க, செய்யாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தேசத்தை குறித்து அப்படி வெளிப்பாடு தந்தார், இப்படி வெளிப்பாடு தந்தார். நான் கேட்கிறேன், நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு ஒரு வெளிப்பாடு என்ன வேணும்? உங்க பிள்ளைகளை பத்தி முதல்ல ஒரு வெளிப்பாடு வாங்கிக்கிறீங்க. உங்க குடும்பத்துல நடக்க போறதை குறித்து ஒரு வெளிப்பாடு வாங்கிக்கிறீங்க. நம்ம வீட்டுல எந்த தீமை நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. உங்கள்கிட்ட சொல்லாம கர்த்தர் எதையும் செய்யக்கூடாது. இல்லைன்னா துரத்துவார் இல்லாம நீங்க ஓடுவீங்க. கர்த்தர் உங்களோட பேச, அதுக்கு தான் சொல்றது டெய்லி ஜெபம் பண்றது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசைக்கு ஒரு தடவை காலையில் நினைச்சு ஜெபம் பண்ணுவோம். எனக்கே பிரச்சனை வரும்போது திடீர்னு போய் ஜெபம் பண்ணி கதறுவோமா, அங்க ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றது தெரியுதா, 100 அடிக்கு கீழே ஒரு தங்கம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் தோண்டி 99 அடி வரை வச்சிருக்கும் போதுதான் ஒரு பிரச்சனை வரும்போது தோண்டி 100வது அடி என்ன பண்ண முடியும், டச் பண்ண முடியும். நான் சொல்றது தொடர்ச்சியான ஜெபமும் தேவ சமூகமும். நம்ம வந்துட்டு அதை செய்யறதே கிடையாது. ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது 100வது அடியில் இருக்கிற அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பார்ப்போம். எவ்வளவு நாள் ஆகும் தோன்றதுக்கு நினைச்சு பாருங்க. அப்ப உட்கார்ந்துக்கிட்டு பாவ அறிக்கை செய்வோம். ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. ஒரு ஆளுக்கு முடியாம ஐசியூ வார்டு கொண்டு போயிடும். அப்படி ஜெபம் பண்ணும் போதே பதில் வரணுமா வரக்கூடாதா? எப்ப வரும்? டெய்லி ஆண்டவரோட இருக்கவங்களுக்கு தான் வரும். ஆனா ரொம்ப நாள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறவங்க ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு பெறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள ஐசியூ வார்டில் இருக்கிறவருக்கு அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணிட வேண்டியது. அதான் சொல்றாரு, அந்த சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்ன பண்றாரு, நீங்கள் எப்பொழுதும் தொடுத்து கொண்டவர்களாயும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ பஸ் ஸ்டாண்டில் அந்த ஒரு சாலையில் ஒரு ஆள் விழுந்துருச்சு. நம்ம பிள்ளையில ஏதோ விழுந்துச்சு, யாரோ தெரிஞ்சவங்க விழுந்துட்டாங்க. இந்த செருப்பு மாட்டிட்டு வர்றேன்னு சொல்லக்கூடாது, செருப்பு மாட்டியே. நான் சொல்றது ஆயத்தம். உங்களுக்கு உங்க குடும்பத்தில் ஒரு எமர்ஜென்சி டைம் வரும். உங்க ஹஸ்பண்டுக்கு முடியல, உங்க அப்பாவுக்கு முடியல, உங்க அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்க? நம்ம முழங்கால் போட்டு ஆண்டவரே தேவனே தேவனேன்னு சொல்லுவோம். அவர் சொல்லாரு, தேவனே எங்கடா போன 3 மாசமா? இதான் நான் சொல்றதுல வசனம் நீதிமொழி 1 இருக்கு. ஆபத்தில் நான் உன்னிட்ட அதிகாலையில் நீ என்னை தேடுவ, ஆனா நீ என்னை பார்க்க முடியாது. உன் வீட்டுல புயல் காற்றை போல பிரச்சனை வரும், நீ என்னை கூப்பிடுவ, அப்பொழுது நான் அகடியம் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். ஏன் கேள்வி பண்ணுவேன்? நான் கூப்பிடும் போது நீ வரல, நீ கூப்பிடும் போது என்ன பண்ண மாட்டேன், நான் வர மாட்டேன்.
டெய்லி ஜெர்மனி கனெக்ஷனில் இருந்தால் தான் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஃபயர் இன்ஜின் வேலை பார்க்குறவங்களாம், அந்த ஃபயர் போலீஸில் வேலை பார்க்குறவங்களாம் ட்ரெஸ் மாட்டியே ரெடியாக டேங்கில் தண்ணி நிறச்சி ரெடியாக இருப்பாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் மோட்டரை போட்டு தண்ணி நிறச்சி சூட்டெல்லாம் மாட்டிக்கிறதுக்குள்ள வீடு என்ன ஆயிரும், வச்சுட்டு போயிடும். ஆயத்தமாக இருக்கணும். ஒரு விசுவாசி ஆயத்தமாக இருந்தால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் முழங்கால் போடும்போதே தேவன் இறங்கி விடுவார். இந்த கனெக்ஷனை கரெக்டாக வச்சுக்கிறீங்க, எல்லாமே ரெடியாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணுகிற ஜெபம் தான் ஏதோ ஒரு நாள் ஆபத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, துரத்துவார் இல்லாமல் நீங்கள் ஓடுவீர்கள். ஆனா என் பிள்ளைங்க ஆண்டவரோட கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன். இதான் துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகம்னா அதுக்கு தான் இவ்வளவு லெசன் எடுத்துக்கிறேன். துஷ்ட மிருகம்னா என்ன? திடீர் தாக்குதல். மிருகம் சொல்லிட்டு வரும். நீங்க பாருங்க, அந்த மாஞ்சோலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு தடவை போயிருந்தோம். ரொம்ப தூரம் இங்க இருந்து போய் நைட்டு போய் இறங்கி அங்க தங்குறதுக்காக போக, நாங்க போன ஆள் அங்க இல்லை. நாங்க இங்க பஸ் விட்டு இறங்கியிருக்கோம், பஸ் இப்போ ரிட்டர்ன் ஆக போகுது. அங்கே தங்குற ஆள் இல்லை. இப்படி இறங்கி நிற்கிற ஒரு 4 யானை சேர்ந்து மரத்தை புட்டிங்கி எரிஞ்சுக்கிட்டு. அவங்க சொன்னா, இப்போ ஏயா வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு வேச ஊருக்கு ஓடிடுங்க. திடீர்னு யானை வருமா, திடீர்னு என்ன பண்ணுவான், தாக்கத்தை உண்டு பண்ணுவான். துஷ்ட மிருகம் என்றாலும் அப்படித்தான். சிறுத்தை, சிங்கம், புலி, கரடி, இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது உங்கள் மேலே என்ன பண்ணிடும், பாஞ்சிடும். உங்கள் குடும்பத்தில் திடீர்னு தாக்குதல் நடக்கக்கூடாது. இப்படி ஒரு தடவை நடந்தோன்னு என்ன செய்யுது, ஐயோ திரும்ப நடந்துருமோன்னு பாய்ந்துட்டு தான் துரத்துவார் இல்லாமல் என்ன பண்ணுறோம், ஓடுறோம். இல்லையா? சில பேருக்குலாம் நைட்டு ஃபோன் அடித்தாலே எமகண்ட மணி அடித்த மாதிரி தான் இருக்கு. ஃபோன் நைட்டு ஃபோனே வந்துடக்கூடாது. நைட்டு 1 மணிக்கு நான் இன்னைக்கு சேலஞ்சு கொடுங்க, 1 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். சோத்துனா அப்படின்னு பிள்ளைலாம் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்குன்னு வச்சுருங்களேன். எல்லாரும் கூட இருந்தால் நீங்கள் அசால்ட்டாக எடுப்பீங்க. புள்ள ஒரு வெளிநாட்டில் ஒரு பிள்ளை அங்கே, ஒரு பிள்ளை அங்கே வந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கான், அந்த கப்பலில் இருக்கான்னு வச்சுருக்கேன். ஃபோனு 12 மணிக்கு அடித்தா உனக்கு எம்மகண்டமாக தான் அடிக்கும். துரத்துவார் இல்லாமல் ஓடுகிறது. எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டரோட நெருங்கலைன்னா இந்த பயம் வரும். ஆண்டரோட நெருங்குறவனுக்கு பயம் வராது. ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற ஆண்டவர் தான் என்னோடு கூடவும் இருக்கிறார். என் கூட இருக்கிறவர் தான் சர்வத்தையும் ஆளுகிறவர். என் கூட இருக்கிறவர் எனக்கு பிரியமானவருடைய ஜீவனை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நான் பயப்படும்? அப்படி நடந்தாலும் என்கிட்ட சொல்லாம அவர் என்ன பண்ண மாட்டாரு, செய்யவே மாட்டார். அப்ப துஷ்ட மிருகம் தாக்காமல் பாதுகாத்துக் கொள்வார். பட்டயம் உங்கள் தேசத்திலே வராது. பட்டயம்னா திடீர்னு ஒரு நோய் வரும். திடீர்னு ஒரு நோய், இங்க அடப்பான், அங்க பிளாக்கா, இங்க இப்படி ஆயிடுச்சான், இங்க ஃபெயிலியரா. பட்டயம். திடீர்னு போயிட்டாங்களாம், ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களாம், திடீர்னு போயிட்டாங்களாம், விழுந்துட்டாங்களாம். பட்டயம். அவர் சொல்ற பட்டயம் வராது, துஷ்ட மிருகம் வராது, உன் தேசத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு தர ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. வசனம் 7, 8 வாசிக்கலாம் கடைசியா. சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டரோட இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்களா, சத்துருக்கள்னா நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள். பிசாசுனால வரும், நம்முடைய குடும்பங்களால வரும், சில நபர்கள்னால வரும். இந்த சத்துருக்களை நமக்கு முன்பாக என்ன பண்ணுவார் ஆண்டவர்? சொல்லுங்களேன், விலப்புனார். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தர் நமக்காக துணை நிற்பார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த பார்வை வேணும். ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. நான் வயசுல சின்ன ஆள் தான் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீலாம் சொல்றிய அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வர நான் சொல்றேன், பிசாசுடைய பலத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் பிசாசு ஒரு நொடியிலே நம்முடைய குடும்பத்தை இல்லாமல் மாற்றி விடுவார். ஏதோ ஆண்டுடைய கிருபை இருக்கிறனால தான் போ பிசாசு, என்ன அது பக்கத்து வீட்டுல வளர்க்குற நாய் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவனை விரட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் நேரடி தாக்குதலை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு வல்லமை மிகுந்தவன் பிசாசு. நம்மளாம் அவனுக்கு முன்னாடி சும்மா. இப்ப ரஜினி நடிக்கிறாருன்னா, உங்க படத்தை சொல்றேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரஜினி நடிக்கிறாருன்னா ரஜினிக்கு வில்லனா போடுறவன் ரொம்ப வெளிநாட்டுல இருந்து இறக்கிட்டு வருவாங்க. சும்மா இங்க உள்ள வில்லனை எல்லாம் போட்டுக்கு இருக்க மாட்டான். எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து ஏதோ படத்துல பாப்புலரான வில்லனை போடுவான். ஏன்னா ஹீரோ யாரு? அப்படி ஆளு. நல்லா கவனிங்க, நம்ம ஏசப்பாவுக்கு ஒருத்தவன் வில்லனா மாறணும்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்க முதல்ல நினைச்சுக்கிறேன். பிசாசு உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல.
பிசாசு யாரோ சக்தி இல்லாதவன் நினைச்சிடாதீங்க. பிசாசுடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா அவன் ஒரு நொடியில உங்க குடும்பத்தை அழிச்சிருவான், என்னை அழிச்சிருவான். பாதாளத்திலிருந்து அவனுடைய ஆவிகள் நம்மை நிரப்பி நம்ம குடும்பத்தை தாக்கும், நம்முடைய பிள்ளைகளை தாக்கும், பிள்ளைகளை ஆபத்துக்குள்ளாக மாற்றிடும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவருடைய துணை தேவை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. யூதாசை விட்டு தேவன் பிரிந்தார். யூதாசுக்குள் யார் வந்தா? இப்ப சாத்தான். சாத்தான் வந்த உடனே அவனை ஆளை என்ன பண்ணிட்டான்? தூக்கிட்டான். அதுவரை யூதாசை என்ன பண்ணல? தொட முடியல. சாத்தான் புகுந்த உடனே யூதாசை ஒரு கொஞ்ச நேரத்துல அவனை நாண்டு கொண்டு சாகும்படி பிசாசுனால டச் பண்ண முடியும்னா உங்க மேல என் மேல ஆண்டோட கிருபை இருக்கனால தான் இன்னைக்கு வரை நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. சவால் விட்டு பேய் கூட்டு போகும். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் அதோடு கூட அந்த பாதையில நான் நடக்கிறதுனால நான் சொல்றேன். சவால் விட்டு ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு பேய் முதல் நாள் போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அது கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஒரு 4-5 மாசம் கழிச்சு போகும்போது அது திரும்ப இடம் கொடுத்ததுனால உள்ள வந்துட்டு 4-5 பேய் வந்துருச்சு. 5 பேய் உள்ள இருந்துகிட்டு ஜெபம் பண்ற எங்களை பார்த்து சவால் விடுது. இவளை நான் கூப்பிட்டு போவேன், இவளை நான் என்ன பண்ணுவேன்? கூப்பிட்டு போவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் சவால் விட்டுச்சு. ஜெபம் பண்ணி பார்த்தோம். அந்த அக்கா இடம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அந்த நிலைமை கூப்பிட்டு போவேன்னு சவால் விட்டுச்சு பிசாசு. வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஒரு 2 நாள் தான் இருக்கும், தூக்கு போட்டு சேர்த்து. பிசாசோட சவால்லாம் பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது. தைரியமாக போய் அவனுக்கு முன்னாடி நின்றாதீங்க, நீங்கள் ஒதுங்கிக்கிருங்க. யோசபாத்து சொன்னான், இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலனே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் வருவார், அப்போ தான் பேய்கள் ஓடும். நீங்கள் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திறமையெல்லாம் காமிச்சோம்னா ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போயிடுவான் அவங்கள. அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்தவன் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். உங்களுக்கு இவ்வளவு புரிய வைக்கிற காரணம், உங்கள் எதிராக வர்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க சீக்கிரத்துல சால்வ் பண்ணணும்னா நீங்க ஃபேஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பிடுங்க, அவர் ஃபேஸ் பண்ணிக்கிடுவார். நீங்க நின்றீங்கன்னா நீங்க துக்கடா சும்மா உங்களை பார்த்த உடனே சிரிச்சிருவான். அவன் சிரிப்பான். பால் யாங்கிச்சோ என்கிறவர் 8 லட்சம் விசுவாசிகள் அவர் சபையில் இருக்கிறார், பெரிய ஊழியக்காரர். அவர் ஒருத்தவங்களை பேய் விரட்ட கொண்டு போயிட்டாங்க. விரட்டினார். சாயந்தரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. விரட்டி முடியல. கடைசியில அந்த பேய் ஓடுகிறது. அப்ப அந்த பேய்கள் இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்குது, எப்படி நீ ஓடுன அப்படின்னு. இன்னொருக்குள்ள அந்த வெளியில வந்த பேய் வெளியில போயிருச்சு. அந்த அம்மாவுக்குள்ள இருந்த ஆவி உள்ள இருந்து அவங்களுடைய ஸ்பிரிட் அதையெல்லாம் பார்க்குதான். உள்ள பேய் பிடிச்சி உள்ள 4-5 ஆவிகள் பேசுறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு விடுதலையானோன்னு என்ன ஆச்சு, எப்படி நீ விடுதலையான? நைட்டு வரை ஜெபம் பண்ணனேன்னு கேட்கும்போது சொல்லிச்சா, நீங்க காலையில இருந்து ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், எனக்கு ஒரு 4-5 பேய் இருந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. இவன் சின்ன பையன், இவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்குது, உங்களை கேலி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பாஸ்டர். என்ன சொல்றீங்க? அப்ப எப்ப போச்சு? நீங்க கடைசியா சொன்னீங்க இதுக்கு மேல என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு அழுதிங்களா? அப்பதான் ஒரு பேய் சொல்லிச்சு, டேய் இதுக்கு மேல முடியலன்னு சொல்லிட்டான், இப்பதான்டா ஆண்டவர் உள்ள இறங்க போறாரு, அவர் வந்துட்டாரான்னு சொல்லி ஒவ்வொரு பேயா வெளியில ஓட ஆரம்பிச்சிருச்சான். 8 லட்சம் விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவர் துரத்த முடியல பேய. அசால்ட்டா பேயிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கேருந்து வந்த, எந்த ஊரு, அப்படி இப்படின்னு. ஆமா நான் அந்த ஊர் தான், இப்போ உன் ஊருக்கு வரலான் இருக்கேன், உன் வீட்டுக்கு வரலான் இருக்கேன்னு சொன்னா என்ன செய்யறது? பேட்டி அவன்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறது, அவனை பார்த்தா ஓட வேணாமா? உங்க பிரச்சனைகள் கொண்டு வர்றது பிசாசு, உங்க குடும்பத்துல நஷ்டத்தை கொண்டு வர்றது பிசாசு, உங்களுக்கு நோயை கொண்டு வர்றது பிசாசு. நீங்க ஃப்ரண்ட் லைன்ல நிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் நிக்க போறேன். அல்லேலூயா. உன் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அல்லேலூயா. இதுல ஒரு வசனத்தை பாருங்க, 5 பேர் சேர்ந்து எத்தனை பேரை துரத்துவீங்களா? 100 பேர் சேர்ந்து 10,000 பேரை துரத்துவீங்களா? நல்லா கவனிங்க. கொஞ்சம் பலன் நமக்கு இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனை. இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த் எத்தனை, எதிர்த்த ஸ்ட்ரென்த் எத்தனை? 100. நம்ம ஸ்ட்ரென்த் எத்தனை? 100. எதிர்த்த ஸ்ட்ரென்த் எத்தனை? 10,000. இதான் பிசாஸ். சும்மா அப்படியே வீரவசனம்லாம் பேசிட்டு போக கூடாது. நம்ம 5 தான், அவன் 100. நம்ம 100 தான், அவன் 10,000. அப்ப 5 உள்ளவன் யாரை பார்த்து எப்படி பேய் வரட்டணும், எப்படி குடும்பத்துல பிரச்சனையை மாற்றணும்? நான் வெறும் 5 தான்ப்பா, நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதுதான் நீ 5 பேரா இருந்தாலும் கர்த்தர் 100 பேரை துரத்த ஆரம்பிப்பா.
நம்ம 100 பேரா இருந்தாலும் 10,000 பேரை எப்ப துரத்துறாரு தெரியுமா? நான் 100 எதிர்த்து 10,000 பேர் இருக்கான், என்னால முடியல. ஆசா அப்படித்தான் ஜெபம் பண்றாரு, யோசபாத் அப்படித்தான் ஜெபம் பண்றாரு, என்னால முடியல, எனக்கு முன்னாடி மகா பெரிய சேனை நிற்கிறது. நம்ம 5, நம்ம பிரச்சனைகளோ 100, நம்ம 100, நம்முடைய பிரச்சனைகளோ 10,000. இப்ப என்னால நிக்க முடியாது, எனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். சொல்றார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்பதான் அவர் களத்துல இறங்குறார். 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்து. உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் பட்டயத்தால் விழுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தரப்போகிறார். இந்த 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். எத்தனை பேர் குடும்பத்தில் கர்த்தர் திருப்தி ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க இனி உங்களுக்குன்னு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண வேண்டாம்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உறுதியா சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க மட்டும்தான் முதலிடமா இருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இனிமே ஆண்டவரே என் தொழிலுக்கு கொடுக்குற, தொழிலுக்கு நமக்கு ஆள் தந்தாரா இல்லையா? தொழிலை பார்க்க ஒரு ஆள் வச்சிருக்காரா இல்லையா? அவன் இல்லைன்னா தலையா போயிரும் கேட்கிறேன். நம்ம இல்லைன்னா அங்க ஒண்ணுமில்லாம போயிருமா? முடியுமா? முடியாதா? முடியும். நம்ம இனிமே ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், கூட்டங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், வீட்டுல ஜபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஜபிக்காம தயவு செய்து தூங்காதீங்க. ஜபம் காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணாம அந்த நாளை நீங்க துவக்காதீங்க. இதெல்லாம் விக்கிரகம். காலையில எந்திரிச்சோடனே டீ கடைக்கு ஓடிடுவேன், எந்திரிச்சோடனே போண்டா தீக்க போயிடுவேன்னா அது விக்கிரகம். போண்டா தான் உங்களுக்கு விக்கிரகம். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் விக்கிரகம் போண்டா, இவர்கள் விக்கிரகம் டீ, இவர்கள் விக்கிரகம் நியூஸ் பேப்பர், இவர்கள் விக்கிரகம் யூடியூப். சிலர்லாம் காலையில் எழுந்தோடனே செல்லை தான் திறக்கிறேன். அப்புறம் எப்படி திருப்தி ஆவீங்க? அப்புறம் தேவையில்லாமல் அதே செல்லில் நைட் 12 மணிக்கு ஃபோன் அடிச்சோடனே பதறி இல்லை, அது தூக்கி ஓரம் வச்சுட்டு ஜெபம் பண்ணால் ஏன் பதறாட்டம் வருது? இனிமேல் காலையில் நான் ஜெபம் பண்ண போகிறேன், இனிமேல் நான் பைபிள் படிக்க போகிறேன், அதை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு நான் திரும்ப சொல்கிறேன், திரும்ப ஒரு எமர்ஜென்சி வரும். எமர்ஜென்சி வரும்போது ஆம்புலன்ஸ்காரன் கரெக்டாக இருக்கான். அன்றைக்கெலாம் அப்பாவுக்கு முடியாது கொண்டு போகும்போது கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்து ரெடியாக வர்றான். ஆம்புலன்ஸ்காரன் நான் வந்துட்டு அங்கே இருக்கேன் சாயல்குடியிலன்னு சொல்லிட்டு வந்தால் நம்ம கதை என்ன ஆகுது? நீங்கள் தயவு செய்து ஆயத்தமாக இருங்க. உங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி வரலாம். வந்தாலும் நீங்கள் ஆண்டரோட இருந்தால் நீங்கள் தப்புவீங்க. இல்லைன்னா தத்தளிச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பதறி போறதுக்குள்ள நம்ம கதையே முடிஞ்சு போயிடும். அப்படி யாருக்குமே இனி வேண்டாம். காலையிலையும் நைட்டும் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு உங்கள் தேவனை உங்கள் அருகிலே ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற நேரத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். துரத்துவார் இல்லாமல் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்க மாட்டீங்க. சத்துருக்கு முன்பாக நீங்கள் ஜெயத்தை எடுப்பீர்கள். நீங்கள் சின்னதாக இருப்பீங்க, உங்களுக்கு எதிராக சத்துரு பெருசாக இருப்பான், ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பலனை, ஒரு கிருபையை தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துஷ்ட மிருகம் உங்கள் வீட்டில் வராது, பட்டையும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணாது, வராது. நீங்க பயப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க வெளியில போகும்போது பாதுகாப்பா இருப்பாங்க. சங்கீதம் 91 படி உங்கள் பிள்ளைகளை காக்கும்படிக்கு தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் சரீரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஓடும். அங்க கேன்சர் வராது, அங்க டிபி வராது, அங்க பிரஷர் வராது, அங்க ஹார்ட் அட்டாக் வராது. கர்த்தருடைய இரத்தத்தை ஓட வச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு நோய் வராது. வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு எனக்கும் பரிகாரியாய் இருப்பார். அவரே உங்களுக்கு தீர்க்காயுசாய் இருப்பார். ஹல்லேலூயா. பட்டயத்திலிருந்து விலக்குவார், துஷ்ட மிருகத்திலிருந்து விலக்குவார், பயப்படுத்துவார். இல்லாமல் உங்களுடைய நித்திரை இன்பமா இருக்கு. சில பேருக்கு தூக்கமே இல்லை தெரியுமா? சாபம். ஆண்டவர்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்பீங்களோ கேட்டு எனக்கு தூக்கத்தை தாங்கப்பா, தூங்கி ரொம்ப நாளாச்சு, நான் ஏன் தூங்கலை? ரோட்டில் போகிற பிச்சைக்காரரை பாருங்க. இப்போ எங்கள் கடையில் ஒருத்தர் தூங்குவார். கரெக்டாக அந்த பையன் 8:30 அடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 8:15 ரெடியாக வந்து நிற்பார். இப்படி என்னடா ஏன் நிற்கிறா தெரியுமா உங்களுக்குன்னு கேட்பேன். அவர் தெரியலேனே, உங்கள் கடையில் அவர் தூங்குவார், அவர் வெயிட் பண்ணுறாரு. சில டைம் அன்னைக்கு முந்தானத்துலாம் கடை திறந்துருக்கும் போதே வந்து தூங்கிட்டாரு. அவருக்கு தூக்கத்தை ஆண்டவர் அப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. ஏன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு நல்லா இருக்காங்க. நம்ம மனநலம் நல்லா இருந்தால் லூஸாக இருக்கும். அவர் பாதிக்கப்பட்டு இருதயத்தில் சுத்தமாக இருக்காரு. மனநலம் நல்லா இருக்கவனுக்கு ஃபுல்லாக இருதயத்தில் கேவலமாக இருக்குது. மனநல கோளாறு உள்ளவன்லாம் இருதயத்தில் குழந்தைதான். அவர் ரெடியாக இருந்தார். 8:30 மணிக்கு தூங்குவார், காலையில் 7 மணி வரை அசால்ட்டாக தூங்குவார். நல்ல நித்திரை. தூக்கம் என்பது இறைவன் தருகிற வரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நல்ல தூக்கத்தை தருவாராக. நீங்கள் பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படாதீங்க? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. நீங்கள் யாரும் துரத்தாம நீங்கள் இனி ஓட தேவையில்லை. யாரும் உங்களை துரத்தவும் இல்லை. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார்.
சத்ரு பெரிய வல்லமை உடையவன். ஆனால் அதற்கு முன்பாக நம்ம ஆண்டவராகிய தேவன் வல்லமை உள்ளவர். நீங்க 5 பேருன்னு ஒத்துக்கிறங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது 100ன்னு ஒத்துக்கிறங்க. நீங்க 1000 தான் ஒத்துக்கிறங்க, நீங்க 100 தான் ஒத்துக்கிறங்க, எதிர்த்தாப்புல இருக்கிறது 10,000 நீங்க ஒத்துக்கிறங்க. உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லுங்க, அப்பொழுதுதான் கர்த்தருடைய பலன் பூரணம்